அன்பு வணக்கம் நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு மிதுன ராசியில் 6, 15, 24 ஆகிய தேதிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட இந்த சரவணா சக்ஸஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டன் அமைக்கிறங்க. அடுத்து வரக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, மிதுன ராசி என்றாலே ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப செல்லமான ஒரு குணமுடையவர்கள். அவங்க எப்போதுமே மற்றவர்களுக்கு அன்பை செலுத்தணும்னு பார்க்குறவங்க. சில நேரங்களில் அதுவே அவங்களுக்கு ஆபத்தாக ஆயிரும். ஏன்னு சொன்னாக்கா, ரொம்ப சுலபமாக மற்றவர்களை நம்பக்கூடியவர்கள். சரி, இவங்களோட வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளும் மாற்றங்களும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க பாசிட்டிவான விஷயங்களை அதிகமாக பார்க்கணும், பாசிட்டிவான புத்தகங்களை அதிகமாக படிக்கணும், அல்லது இவங்களுக்கு வரக்கூடிய நெகட்டிவிட்டியை அப்படியே அப்சார்ப் பண்ணிக்குவாங்க. ஸோ மிதுன ராசி நண்பர்களே, கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வரும். உங்களுடைய கல்வி தரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். சரி, இப்போ 6ஆம் தேதி, 15ஆம் தேதி, 24ஆம் தேதி, ஸோ இந்த 3 தேதிகளுக்குமே வித்தியாசங்கள் உண்டு. 6 என்பது சுக்கிரனோட எண்கள். ஸோ இவங்களுக்கு நான் முதல்ல சொன்னது போலவே இவங்களுக்கு நிறைய வெற்றிகள், திறமைகள் இருக்கும்போது இந்த சுக்கிரன் இவங்களோடு சேரும்போது இவங்களுக்கு வியாபார திறமை, பேச்சு திறமை, இவங்களை ஒரு சேல்ஸ்மேனாகவோ, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டாகவோ, அல்லது சொந்த தொழில் செய்தாலோ அந்த வியாபார நுணுக்கம் மற்றும் திறமை, ஏன்னா இவங்களோட பேச்சு திறமை ரொம்ப ரொம்ப சிறப்பு. யாராக இருந்தாலும் அவங்களோட பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாத அளவுக்கு அன்பான வார்த்தைகளால் கவர்ந்து விடுவார்கள். அதனால் இவங்க பொதுவாகவே இவங்க சொந்த தொழில் செய்வது ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமாக இருக்கும் இவங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 15ஆம் தேதி. இது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா 1 சூரியன் மற்றும் 5 புதன். இங்கே மிதுனமும் புதன், இங்கே வரக்கூடிய எண்களும் புதன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு புதனுடைய ஆதித்யம் அதிகமாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, சரிசமமாக வேலை செய்வதும், நிறைய விஷயங்களை சிந்தித்து யோசித்து செய்யக்கூடிய விஷயங்கள், புது புது வித்தியாசமான விஷயங்களை கண்டுபிடிப்பதிலும் இவங்க ரொம்ப ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. இங்கே சூரியனும் சேர்ந்து இருப்பதனால இவங்களுக்கு அரசாங்கத்தில் பணி புரிவதற்கும், அரசாங்க சார்ந்த விஷயங்களை செய்வதற்கும், மற்றும் இவங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்வது, அதுவே அரசாங்கத்துக்கு இப்போ இந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது, அரசாங்க சார்ந்த கான்ட்ராக்ட் இவங்களுக்கு கிடைப்பது, இது போன்ற விஷயங்கள் நிறையவே நடக்கும். சரி, அடுத்தது 24 சந்திரன் மற்றும் ராகு இங்கே ஒன்று சேர்வதனால் இவங்களோட தனி ஆற்றல் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, மிதுன ராசியில் இவங்க பிறந்திருக்காங்க. மிதுனம் புதனுடைய கேரக்டர், படிப்பு, கல்வி எல்லாம் இருந்தாலும் இங்கே சந்திரன் சேர்வதனால கல்வியில் இன்னும் அதிகமான திறமை உடையவர்களாக இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஆணானாலும் பெண்ணானாலும் இவங்களுக்கு தனி அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். மற்றவர்கள் இவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஈர்ப்பாக இருப்பார்கள். இங்கே ராகு என்பது சக்தியாக கருதணும். சில நேரங்கள் எல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ராகு என்பது எனர்ஜி, பவர்னு சொல்லணும். ஸோ இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் கவனமாகவும் ரொம்ப ரொம்ப வெற்றி கிடைப்பதற்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. விடாமுயற்சியாக வெற்றி அடைவார்கள். இந்த ராகு எங்கெல்லாம் சேருகிறாரோ அந்த இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு விடாமுயற்சி கிடைக்கும். ரொம்ப ரொம்ப தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க. வெற்றி அடைவதே அவங்களோட ஒரு நோக்கமாக இருக்கும். தனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வெற்றிக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை அடையக்கூடியவர்கள். உற்றார் உறவினர்கள், அன்பர்கள் கூட இவங்க ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க.
ஸோ மொத்தத்தில் இந்த மிதுன ராசியில் 6, 15, 24 பிறந்தவர்களுக்கு நல்ல வெற்றிகள் இருக்குது. அதிகமாக புத்தகங்கள் படிங்க, வழிகாட்டி புத்தகங்கள் படிங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்கும். நீங்கள் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம்.